நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டைனி இன்ஃபோடெக் டிஐடி அப்படின்றது தான் நம்மளுடைய சேனல் நேம். நம்மளுடைய சேனல் நேமில் நம்ம தொடர்ந்து பைத்தான் வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பைத்தான் வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸு எல்லாமே நம்ம தந்துகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், வளைகாப்பு ஃபங்க்ஷன்ஸ், காதுகுத்து ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாஷிங் மிஷின்ஸ் ஓடுதா ஓடலையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு பண்ணுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ப்ரோக்ராமில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்டெக்ஸ் இருக்குது. அந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ எந்த சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷனுக்குரிய சின்டெக்ஸ். டிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கா. டிஃப் அப்படின்னா டெஃபனிஷன்ஸ். நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். அப்போ டிஇஎஃப்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே அது ஃபங்க்ஷன் தான். அடுத்தது ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன நேம்னாலும் வைக்கலாம். அடுத்தது பேராமீட்டர். பேராமீட்டர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, வேரியபிள் தான் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷன்ஸில். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் a, b அப்படின்றது பேராமீட்டர். அடுத்தது ரிட்டன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ரிட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட் வரணும்ல, அந்த அவுட்புட் எதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் அப்படின்றதுல தான் கிடைக்கிது. வேல்யூ அப்படின்றது நீங்கள் மேலே அந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் வேல்யூஸாக வரும். அடுத்தது ஆப்ஷனல் அப்படின்றதுல தான் வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள்ஸ் இப்போ மேலே பேராமீட்டரில் a, b அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலில் 2,5 அப்படின்னு சொல்லி அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ண போகிறீங்க. நம்ம டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையுமே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கீவேர்டு, அதாவது டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுது அப்படின்றது தான் டிஃபோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, அதை தான் ஃபங்க்ஷன் நேம்னு சொல்கிறாங்க. என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். அடுத்தது பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வேரியபிள் தான், இன்புட் வேல்யூவை பாஸ் பண்ணுறது தான். ரிட்டன் அப்படின்றது அவுட்புட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நமக்கு ஆன்சர் அவுட்புட்டாக வேணுமா, அதுதான் ரிட்டன் அப்படின்றதில் நம்ம அவுட்புட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சின்ன ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸில் 4 டைப்ஸ் கிட்ட இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ரிட்டன், அதாவது ரிட்டன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டிஃப்ன்றது டெஃபனிஷன், ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ஸ். நம்ம டிஃப்னு இருந்தாலே ஃபங்க்ஷனில் தான் கோடு வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிஃப் அப்படின்றது டெஃபனிஷன்ஸ், கிரேட் அப்படின்றது தான் ஃபங்க்ஷனுடைய நேம். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன்? வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே பிரிண்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, கிரேட் அப்படின்றத நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கிரேட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். பிரிண்ட்டில் வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ்னால் நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம், வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ டிஃப் அப்படின்ற ஒரு டெஃபனிஷனுக்குள்ளே ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க, அதாவது 2 வேரியபிள் பாஸ் பண்ணுறாங்க, a, b அப்படின்னு சொல்லி. அப்போ a அப்படின்றது ஒரு வேரியபிள், pன்றது ஒரு வேரியபிள். ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு அதில் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வேல்யூ பாஸ் பண்ணணும்ல ஏபிக்கு. அப்போ ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே 10ன்னு ஒரு வேல்யூவும் 20ன்ற வேல்யூவும் கொடுக்குறேன். அந்த 10ன்ற வேல்யூ ஏக்கும்
20ன்ற வேல்யூ பிக்கும் எடுத்துக்கும். அப்போ a + b 10 + 20 30 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ. மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். டிஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸ்கொயர் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். என்னன்றது பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டனில் தான் அவுட்புட் கிடைக்கிது. ரிட்டனில் என்ன கொடுத்துருக்கோம், n × n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்னன்ற வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 5 × 5 அப்படின்னு சொல்லி ரிட்டனாக அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த ரிட்டனை எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்றதில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேமில் நான் 5ன்னு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி அதை எதில் ஸ்டோர் பண்ணுறேன், ரிசல்ட் அப்படின்றதில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து 25 அப்படின்றது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்னிங் மல்டிப்புள் வேல்யூஸ். அதாவது ரிட்டர்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எத்தனை வேல்யூனாலும் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ன்ற ஒரு டெஃபனிஷனுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் CALC அப்படி கால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன். AB அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோலன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். கோலன் வந்து மெயின் பைத்தானில், ஓகேவா? அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும். ஆக்சுவலாக டிஃப் அப்படின்றதில் கால்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோன்னே பேராமீட்டர் பாஸ் பண்ணோன்னே கோலன் கண்டிப்பாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு a + b, a - b, a மல்டிபிகேஷன் b அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணேன். அதாவது மல்டிப்புள் வேல்யூஸ், ஓகேவா? இப்போ நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா எக்ஸுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே கால்குலேட் பண்ணுறேன். ஏபிக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் 10, 5 அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு a + b பண்ணேன் அப்படின்னா 15ம், a - b பண்ணேன் அப்படின்னா 5ம், a மல்டிபிகேஷன் b பண்ணேன் அப்படின்னா 50யும் எனக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகே, அடுத்தது வந்து டிஃபால்ட்டு பேராமீட்டர். டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டரை நான் செட் பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரேன்னு பாருங்கள். டிஃப்ன்ற டெஃபனிஷனுக்குள்ளே விஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து பேராமீட்டர் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், நேம் = கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட்டில் ஹலோ நேமுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட்டுன்னு வரும். ஏன் அப்படின்னா நான் விஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா விஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்கேன்ல. அப்போ அந்த ஃபங்க்ஷன் காணானோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், ஹலோ நேமில் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கெஸ்ட்டுன்னு இருக்குது. அப்போ கெஸ்ட்டுன்ற பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன், விஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூவை வந்து அருண்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அடுத்தது என்ன வரும், அவுட்புட்டு ஹலோ அருண் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஃபங்க்ஷன் காலிங் அனதர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டிஃப்னு ஒரு டெஃபனிஷனுக்குள்ளே ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஏபி அப்படின்னு சொல்லி 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணி ரிட்டனில் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது டிஃப்பில் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பிரிண்ட்டில் ஆடுன்னு கொடுத்து அதுக்கு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டேன் 5, 3 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா தான் எனக்கு பிரிண்ட்டே ஆகும் ஆன்சரு. ஏன் அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே தான் பிரிண்ட்டு அப்படின்ற வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். அப்போ 8 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நடத்திருக்கேன்ல. இந்த 6 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த 10 எக்ஸசைஸையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாக வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்தா ஆன்சர் सुखी